டோல்பூருங்கிற ஒரு அழகான காடு ஒன்று இருந்துச்சு. அந்த காட்டில் வாழ்ந்த மீனுங்கிற ஒரு குருவி தன்னோட வீட்டில் 2 முட்டைகளை இட்டிருந்துச்சு. அப்பாடா, இன்னும் 5 நாட்கள் தான் இருக்கு. 5 நாட்கள் முடிஞ்சதுமே என் முட்டையிலேருந்து என் குழந்தைங்க வெளியே வந்துடுவாங்க. என் குழந்தைங்களோட முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு அப்படின்னு மீனுக்குருவி முட்டையிலேருந்து தான் குழந்தைங்க வெளியே வர்றதுக்கான நாட்களை எண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இப்படியே 5 நாட்களும் கடந்து போயிடுச்சு. 5வது நாள் மீனுக்குருவியோட முட்டையில அசைவு தெரிய ஆரம்பிச்சது. இதை பார்த்து மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷம் ஆகிடுச்சு. ஐயா, என் முட்டையில அசைவு தெரியுது. இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே என்னோட குழந்தைங்க வெளியே வர போறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே முட்டைகள் உடைஞ்சு அதுல இருந்து அழகான குருவி குஞ்சுகள் வெளிவந்தாங்க. மீனுக்குருவிக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறந்திருந்துச்சு. தான் குழந்தைங்களை பார்த்த மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷத்துல உட்கார்ந்துருந்துச்சு. அந்த சமயத்துல காட்டுல திடீர்னு இடி இடிக்கவும் மின்னல் மின்னவும் ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்திலேயே பலமான மழை பெய்யவும் ஆரம்பிச்சது. அம்மா, வெளியே என்னம்மா நடக்குது? வானம் ரொம்ப பிரகாசமா இருக்கு. மேல இருந்து தண்ணீர் எல்லாம் விழுது. இது என்னம்மா? ஐயோ மகளே, இததான் மழை இடின்னு சொல்லுவாங்க. இந்த நேரம் பார்த்து திடீர்னு மழை வந்துடுச்சு. இந்த மழையிலிருந்து நான் உங்களை எப்படி பாதுகாக்க போறேனோ தெரியல அப்படின்னு மீனுக்குருவி சொல்லிக்கிட்டு இருந்த நேரம் அதனோட வீடு ரொம்ப பலமா ஆட ஆரம்பிச்சது. இத பார்த்த மீனுக்குருவியும் அதனோட குழந்தைங்களும் ரொம்ப பயந்துட்டாங்க. அப்படியே ஆடிக்கிட்டு இருந்த வீடு திடீர்னு கீழே விழுந்து உடைஞ்சு போயிடுச்சு. அந்த நேரத்துல பலத்த காட்டுல அடிச்சுட்டு போன குழந்தைங்க பக்கத்துல இருந்த நதிக்குள்ள விழுந்துட்டாங்க. அம்மா, அம்மா, எங்களை காப்பாத்துங்கம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கும்மா. இந்த தண்ணிய பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா, அம்மா, என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க. அச்சச்சோ, குழந்தைங்களே பயப்படாதீங்க, அம்மா எப்படியாச்சும் உங்களை காப்பாத்திடுவேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணிக்குள்ள இருந்த தன்னோட 2 குழந்தைங்களையும் வெளியே எடுத்துச்சு. அம்மா, எனக்கு இந்த மழையை பார்த்தாலே பயமா இருக்கும்மா. எனக்கு ரொம்ப குளிருது. நம்ம காலுவங்கள் வீட்டுக்கு போலாமாம்மா? நாங்க முட்டைக்குள்ள இருக்கும்போது நீங்க காலுவங்கள் பத்தி பேசுறத நாங்க கேட்டிருக்கோம். பசங்களும் காலுவங்கள் நம்மளை வீட்டுல அனுமதிச்சாலும் அவங்க மனைவி நம்மள அனுமதிக்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப மோசமானவங்க. இருந்தாலும் உங்களுக்காக அந்த காகங்கள் கிட்ட நான் கேட்டு பாக்குறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு காலுவோட வீட்டுக்கு பறந்து போச்சு. காலுவண்ணா, காலுவண்ணா, உங்க வீட்டோட கதவை திறங்க. நானும் என் குழந்தையும் மழையில நனைஞ்சுக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு திறங்க. கதவு தட்டுற சத்தத்தை கேட்டதுமே வீட்டுக்குள்ள இருந்த காலுக்காகவும் கதவு திறக்கிறதுக்காக வெளியே போச்சு. இந்த மழையில உன்னோட சின்ன குழந்தைங்களை வச்சுக்கிட்டு இங்க எதுக்கு வந்திருக்க? காலு அண்ணா, இந்த மழையில என் வீடு திடீர்னு கீழே விழுந்து உடைஞ்சு போயிடுச்சு. என் குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு எனக்கு எங்க போறதுன்னே தெரியல. மழை நிக்கிறது வரைக்கும் உங்க வீட்டுல நான் தங்கிக்கிறேன். மழை நின்னதுமே நான் வேற எங்கேயாச்சும் வீடு பார்த்து போயிடுறேன். காலு அண்ணா, ப்ளீஸ், முடியாதுன்னு சொல்லிடாதீங்க. காலு அங்கிள், தயவு செஞ்சு எங்களை உங்க வீட்டுக்குள்ள அனுமதிங்க. எங்களுக்கு இந்த மழையில ரொம்ப குளிருது. காலு அங்கிள், நாங்க முட்டையில இருந்து எங்க அம்மா உங்களை பத்தி சொல்றதெல்லாம் கேட்டிருக்கோம். நீங்க ரொம்ப நல்லவங்க. தயவு செஞ்சு எங்களை வீட்டுக்குள்ள அனுமதிங்க. குழந்தைங்க இப்படி கேட்டதுமே காலுக்காகத்தோட மனசு இறங்கிடுச்சு. உடனே காலுக்காகவும் மீனுக்குருவியையும் அதனோட குழந்தைங்களையும் தன்னோட வீட்டுல அனுமதிச்சது. ஆனா இந்த மழையில மீனுக்குருவியும் அதனோட குழந்தைங்களும் தன்னோட வீட்டுக்கு வந்திருக்கிறது ராணி காகத்துக்கு சுத்தமா பிடிக்கல. ஏ குருவி, இந்த மழையில நீ எதுக்காக என்னோட வீட்டுக்கு வந்த? என் வீடு ரொம்ப சின்னது. என் வீட்டுல தங்கி என்னோட வீட்டையும் இடிச்சிடலான்னு பாக்குறியா? நீ ஒரு அதிர்ஷ்டம் கெட்ட குருவி. உன்னை என் வீட்டுல அனுமதிச்சா என் வீட்டோட அதிர்ஷ்டமும் போயிடும் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் மீனுக்குருவிய வீட்டோட வெளியே தள்ளி கதவை சாத்திடுச்சு. ஐயோ, நான் இப்ப என்ன பண்றது? பக்கத்துல வேற ஒரு வீடும் இல்லையே. நான் எப்படியாச்சும் இந்த மழையிலிருந்து என் குழந்தைங்களை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு ஒரு மரக்கிளைய நோக்கி பறந்து போச்சு.
பசங்களா பயப்படாதீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது. நீங்க மரக்கிளையிலேயே உட்கார்ந்துருங்க. அம்மா உங்களை மழையில நனையாதபடி வைக்கிறதுக்காக ஒரு பெரிய இலையை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி வாழை இலையை எடுக்கிறதுக்காக அங்கிருந்து பறந்து போச்சு. பிறகு மீனுக்குருவி 2 வாழை இலைகளை எடுத்து தன் குழந்தைங்களோட தலை மேல வச்சுச்சு. இதனால மழை துளிகள் குழந்தைங்க மேல விழாம இருந்துச்சு. குழந்தைங்களே, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க. இந்த மழை நின்னதும் அம்மா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாதுகாப்பான இடத்த தேடுறேன். அம்மா எங்களுக்கு இப்ப பரவாயில்லம்மா. எங்களுக்கு இப்ப ரொம்ப எல்லாம் குளிரல, மழையும் எங்க மேல விழல. ஆனா எங்களுக்கு இப்ப ரொம்ப பசிக்குதும்மா. ஏதாச்சும் சாப்பிட வேணும். பசங்களா கவலைப்படாதீங்க, அம்மா இப்பவே ஏதாச்சும் சாப்பாடு கிடைக்குமான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் குழந்தைங்களுக்கு சாப்பாடு தேடுறதுக்காக அங்கிருந்து பறந்து போச்சு. அந்த நேரத்துல ஒரு மந்திரவாதி பாட்டி ரெக்கையில அடிபட்டபடியே ஒரு மரத்தடி வாரத்துல படுத்திருக்கிறத மீனுக்குருவி பார்த்துச்சு. அச்சச்சோ, இந்த பாட்டிக்கு அடிபட்டிருக்கு, நான் எப்படியாச்சும் எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி பக்கத்துல இருந்த மூலிகை செடிகளை பறிச்சு அதை அரைச்சு பாட்டியோட காயத்துக்கு பூசிச்சு. சில மூலிகைகளை பாட்டிக்கு குடிக்கவும் கொடுத்துச்சு. அதை குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே மந்திரவாதி பாட்டி சரியாகிட்டாங்க. குருவி, உனக்கு ரொம்ப நன்றிமா. நான் இந்த மலையில பறந்துகிட்டு இருந்தேன். ரொம்ப காற்று வீசினதுனால ஒரு மரக்கிளை என் மேல பட்டு நான் கீழே விழுந்துட்டேன். சுயநிலை இல்லாம இருந்த எனக்கு நீ தான் உதவி செய்திருக்க. என் வீடு ரொம்ப தூரத்துல இருக்கு, என்னால இந்த மலையில பறந்து போக முடியாது. நீ உன் வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போறியா? பாட்டி, என்ன மன்னிச்சிடுங்க. இந்த மலையில என் வீடு உடைஞ்சு போயிடுச்சு. என் குழந்தைங்கள மரக்கிளையில உட்கார வச்சுக்கிட்டு உணவு எடுக்கிறதுக்காக தான் நான் இங்க பறந்து வந்தேன். அச்சோ குருவி, நீ ரொம்ப நல்ல குணம் படைச்சவளா இருக்க. இந்த கஷ்டமான சூழ்நிலையிலயும் நீ எனக்கு உதவி செய்திருக்க அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மந்திரவாதி பாட்டி மீனுக்குருவிக்கு சில ஆரஞ்சு விதைகளை கொடுத்துச்சு. குருவி, இது மந்திர ஆரஞ்சு விதைமா. இத நீ மண்ணில புதைச்சு வச்சா உனக்கு ஒரு அழகான ஆரஞ்சு வீடு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, நீ இந்த ஆரஞ்சு விதைகளை பயிரிட்டு ஆரஞ்சு விவசாயமும் பண்ணலாம். ஆனா அதே பாட்டி, அந்த ஆரஞ்சு வீடு இதே மாதிரி மறுபடியும் மழை பெஞ்சுனா அதுல கீழே விழுந்து உடைஞ்சு போச்சுன்னா நான் என்ன பண்றது? எனக்கு இருக்கிறதே சின்ன குழந்தைங்க. அந்த ஆரஞ்சு வீடு இரும்பை விட ரொம்ப வலிமையானது. நீ பயப்படாம அந்த ஆரஞ்சு வீட்டுல தங்கலாம். உடனே மீனுக்குருவி அந்த வயசான பாட்டிக்கு நன்றி சொல்லிட்டு அந்த ஆரஞ்சு விதைகளை எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து பறந்து போச்சு. பிறகு ஒரு காலியான நிலத்துல அந்த ஆரஞ்சு விதைகளை மூடி வச்சது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த விதையில இருந்து ஒரு அழகான பெரிய ஆரஞ்சு வீடு வந்துச்சு. அதே மாதிரி மற்ற ஆரஞ்சு விதைகள்ல இருந்து நிறைய ஆரஞ்சு செடி வளர ஆரம்பிச்சது. அதுல நிறைய ஆரஞ்சு பழங்களும் இருந்துச்சு. பிறகு மீனுக்குருவியும் அதனோட குழந்தைங்களும் அந்த ஆரஞ்சு வீட்டுல ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாட்கள்லயே காட்டுல மழைக்காலமும் முடிஞ்சு போச்சு. மீனுக்குருவி அந்த ஆரஞ்சு செடியில இருக்கிற ஆரஞ்சு பழங்களை வச்சு தன்னோட குழந்தைங்களை ரொம்ப சந்தோஷமா பாதுகாத்துக்கிட்டு வந்துச்சு.